வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மனதின் தேவை மகிழ்ச்சியே என்ற ஒரு தலைப்பிலே வேதாத்திரிய சிந்தனை என்பதை வெளிப்படுத்திய ஜமுனாராணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது உடல், உயிர், மனம் இந்த மூன்றும் இணைந்தவன்தான் மனிதன். இதுல உடலுக்கு என்று ஒரு தேவை இருக்கிறது, மனதுக்கு என்று ஒரு தேவை இருக்கிறது, உயிருக்கு என்று ஒரு தேவை இருக்கிறது. இப்போ அந்தந்த தேவையை அதன் அளவில், தேவையின் அளவில் நிறைவேற்றி வாழ வேண்டியதுதான் நமது வாழ்க்கையாக இருக்கிறது. இப்போ இதுல பொதுவாக மனிதன் இந்த மனதின் தேவை என்பதையும் உயிரின் தேவை என்பதையும் அறியாமல் இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், உயிர் என்பதும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, மனம் என்பதும் விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்படவில்லை. இன்று அறிவியல் விஞ்ஞானம் என்பது இருக்கிறது என்று நிரூபணம் செய்தது இந்த உடலை மட்டும்தான். அப்ப மனிதன் என்றால் இந்த உடல் மட்டும்தான் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மனிதர் விஞ்ஞானம் என்ற நிரூபணத்தில் இருப்பதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற அளவுக்கு மாறிவிட்டான். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அனைவருக்கும் நாம் என்ன சொல்லிட்டோம்? கல்வியை கொடுத்து விட்டோம். அனைவருக்கும் கல்வி என்று கொடுத்து விட்டோம். ஆனால் அது முழுமையான கல்வியாக கொடுக்காததுதான் காரணம். எல்லாருக்கும் கல்வியை கொடுத்துட்டோம். எப்படி கல்வி கொடுத்துட்டோம்? மகரிஷி சொல்லுவாங்க, எழுத்தறிவு, மொழி அறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு, இந்த ஐந்தும் ஒருங்கிணைந்து இருந்தால்தான் அது முழுமையான கல்வி என்று சொல்லுவார்கள். இப்பொழுது இந்த ஐந்தும் இணைந்து இருந்தால்தான் முழுமையான கல்வி என்று சொன்னாலே அது தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சமுதாயம் மாறிவிட்டது. அந்த ஒழுக்க பழக்க அறிவு, இயற்கை தத்துவ அறிவு, இது ரெண்டும் இப்பொழுது முழுமையாக இல்லாமல் இந்த கல்வியில் எல்லாரும் படிச்சுட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? நிரூபணமானதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். அப்ப என்னாச்சு? இந்த உடல் மட்டும்தான் மனிதன் என்று சொன்னால் இந்த உடல் என்று பார்க்கக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டது. இது இளைஞர் சமுதாயம் தான் அப்படின்னு சொல்லல, பெரியவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். சரி, அப்ப இந்த உடலின் தேவை என்பதுதான் வாழ்க்கை என்று ஆகிவிட்ட சமுதாயம். அப்ப அந்த உடலின் தேவை என்ன என்று உண்மையான தேவையை இந்த சமுதாயம் புரிந்திருக்கிறதா என்றால் இல்லை. இப்பொழுதெல்லாம் உங்களது உடலின் தேவை என்ன என்று யாரிடையும் கேட்டோம் என்று சொன்னால், இந்த ஊருக்குள்ள எல்லாரும் என்னென்னத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அதெல்லாம் என்னுடைய உடலுக்கும் தேவை, எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அது எனக்கு தேவை, இப்படித்தான் தேவையை புரிந்து கொள்கிறார்களே தவிர, நமது பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? எல்லாரும் என்னென்ன வாங்கி அனுபவிக்கிறாங்களோ அதெல்லாம் நீயும் வாங்கி அனுபவி, அப்படிதான் சொல்லிக் கொடுக்கிறார்களே தவிர, பெற்றவர்களே உனது தேவை என்ன என்று சொல்லித் தருவதற்கு அவர்களுக்கே தேவை என்பதை தெரியாமல் இருக்கிறது. அப்ப நாம மகரிஷியினுடைய தத்துவத்துல அடிக்கடி சொல்லக்கூடியது தேவைகள் மூன்று, தேவைகள் மூன்று, தேவைகள் மூன்று. இப்போ இந்த அடிப்படை தெரியவில்லை, இந்த சமுதாயத்தில் தெரியவில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட சமுதாயம் அதிகமான துன்பத்தில் தான் இருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பத்தில் தான் இருக்கும். துன்பம் பெருகிக் கொண்டுதான் இருக்கும். தலைமுறைக்கு தலைமை துன்பம் பெருகிக் கொண்டுதான் இருக்கும். அப்ப ஆனால் இந்த துன்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால்
அந்த துன்பமாக மாற்றாமல் நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு, கேட்பதற்கு சமுதாயம் தயாராக இல்லை. அது என்ன பண்ணுகிறது? நாங்கள் செய்வதையெல்லாம் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் இந்த துன்பம் போறதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா? அதற்கு ஆராய்ச்சி செய்யுங்கள். இதுதான் இன்றைய விஞ்ஞானத்தினுடைய ஆராய்ச்சி. என்ன என்று சொன்னால், நாம செய்யறதெல்லாம் நாம எதையும் நிறுத்த மாட்டோம். ஆனால் அந்த துன்பம் நீங்குவதற்கு என்ன செய்யலாம் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம். அப்ப இன்னைக்கு அந்த விஞ்ஞானம் என்ன செய்கிறது? அதை தற்காலிகமாக அதை நிறுத்தி வைப்பதற்கு அது விஞ்ஞானம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இதற்கான ஆராய்ச்சிகளும் அதற்காக உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்களும் தான் இன்றைக்கு அதிகமான பல 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 ட்ரில்லியன் கோடிகள் அதற்குத்தான் செலவாகிறதே தவிர வேறு எதுவும் இல்லை. இன்றைய கல்வியும் அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆக நிச்சயமாக உறுதியாக தெரிகிறது, இந்த சமுதாயத்தில் மக்களினுடைய துன்பத்தை போக்கவே முடியாது என்பது உறுதியாக தெரிகிறது. எப்ப இது உண்மையான தேவை என்பதை உணர்ந்து கொண்டு அதை மீறும் போதுதான் நாம் தான் துன்பமாக மாற்றிக்கொள்கிறோம் என்பதை மனிதன் உணராத வரை துன்பத்திலிருந்து நீங்க முடியாது. இப்ப மனிதர்களை கேட்டால் நாங்கள் துன்பமாக மாற்றவே இல்லை, துன்பம் எங்களுக்கு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். இல்லை, நீங்கள் தான் துன்பமாக மாற்றிக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த நாட்டில், இந்த ஊரில் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இதை சொல்லுவதே பெரிய குற்றம் என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டது. இப்ப நாம சொல்றோம், என்ன சொல்லிட்டு இருக்கோம்? வேதாத்திரியத்தில் என்ன சொல்றோம்? இன்பம் என்பது அளவு முறை மீறும் போது துன்பமாக மாறுகிறது. துன்பம் என்று ஒன்று இல்லை, இயற்கையில் துன்பம் என்று ஒன்று இல்லை, இதை மனிதன் தான் துன்பமாக மாற்றுகிறான் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய குற்றம் என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. சரி, ஆனால் இதைத்தான் சொன்னார் கணியன் பூங்குன்றனார், தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். சரி, இப்போ அந்த அடிப்படையிலே இந்த உடலின் தேவை என்பதில் அளவு முறையை மீறி 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 அனுபவிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இப்பொழுது நாம் வேதாத்திரிய சிந்தனைகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இப்போ மகரிஷியினுடைய தத்துவத்தில் உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது, உயிரின் படர்க்கை நிலை மனம் என்று இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். அப்ப இந்த உடலின் தேவை இதுதான். பசிதாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகள் வந்து வேறு, இந்த மூணு தான். இந்த மூணு மட்டும் நிறைவு செய்யணும்னா நமக்கு என்ன வேண்டும், எவ்வளவு வேண்டும்? ரொம்ப 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 சிம்பிளா இருந்தா போதும். நம்மளுடைய வருமானம் மிக மிக குறைவாக இருந்தால் போதும் இந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு. சரி, அப்ப அந்த தேவை நிறைவு செய்து கொண்ட பிறகு அடுத்து என்ன வேலை என்று கேட்போம். அப்ப அடுத்து என்ன வேலை என்று சொன்னால் அதுக்கு அடுத்து என்ன பர்பஸ் இருக்குன்னா, மனதின் தேவை, இந்த உடலின் தேவை எப்பொழுது நிறைவாகிவிட்டது என்று நிறைவு பெறுகிறோமோ, இந்த உடலின் தேவையை நிறைவு செய்வதும் மனதினுடைய வேலை. அம்மா அழகா சொன்னாங்க, இந்த மனதுக்கு 4 வேலை இருக்குன்னு சொன்னாங்க. ஒண்ணு, அழுத்தம், ஒளி சுவை மனதை உணர வேண்டும் என்பதற்காக வந்தது மனம், அழகா சொல்லிட்டாங்க. இதை ஓரறிவு முதல் ஐயறிவு வரை அது செஞ்சு முடிச்சு விட்டது. 2வது, இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதற்கு உதவி செய்ய வேண்டியதும் இந்த மனதின் தேவையாகத்தான் இருக்கிறது. அப்ப மனதின் துணை கொண்டுதான் இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்கிறோம். அப்ப உடலின் தேவை பூர்த்தியாகி விட்டது என்று இந்த மனம் நிறைவு கொண்டு அதிலிருந்து விலகும் பொழுது, ஆனால் அப்படி விலகிறதே இல்லையே. எதுவரை விலகுவதில்லை? இப்பொழுது சமுதாயத்தில் சாகும் வரை விலகுவதில்லை. அதாவது உடலின் தேவை நிறைவேறிவிட்டது என்று அந்த மனம் நிறைவு பெற்ற மனிதனை பார்க்கவே முடியவில்லை. குறிப்பாக அண்டர்லைன், இந்தியாவில் பார்க்க முடியவில்லை. அப்படிதான். ஏனென்று சொன்னால், நம்
இங்க மேலை நாடுகளிலே சில நாடுகளில் அப்படி மனிதர்களை பார்த்ததனால் நான் சொல்லுகிறேன், இந்தியாவில் பார்க்க முடியவில்லை. சரி, அப்ப என்ன ஆகுறான்? சாகிற வரைக்கும் நிறைவே இல்லாமல் சாகிறான். எந்த நிறைவு இல்லாமல்? உடலின் தேவை நிறைவு பெற்று விட்டது என்ற நிறைவே இல்லாமல் மரணிக்கக்கூடிய மனிதர்களின் பர்சன்டேஜ் 99.9%. அப்படி அவ்வளவு. ஆனால் நாம் என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? சித்தர்கள் தத்துவம் நிறைந்த நாடு என்று சொல்லிக்கிட்டோம். நிறைய இருக்கு, எல்லா தத்துவமும் இருக்கு இருக்கு. எதையும் பயன்படுத்த மாட்டோம், எதையும் கேட்க மாட்டோம், எதையும் சிந்திக்க மாட்டோம், எதையும் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படிங்கக்கூடிய நாடாக நமது நாடு இருக்கிறது. சரி, ரொம்ப ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்ப இந்த மனம் இதுல நிறைவு ஆனால்தான் அடுத்த தேவை, மூணாவது தேவை, மனதின் தேவை என்பதற்கே போகும். அப்ப இப்ப இதுலயே குறையாவே இருக்கும் பொழுது மனதின் தேவை என்பதற்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலையே இல்லை இல்லை. அப்ப மூணாவது மனதின் தேவை என்பது இயற்கை ரசித்தல் என்று ஆகிறது. இப்போ இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்யும் போது நமக்கு என்ன உணர்வு கிடைக்கிறது என்று பார்த்தால், அப்பொழுது கிடைக்கக்கூடியதற்கு பெயர்தான் இன்பம். இன்பம் என்ற உணர்வு உடலின் தேவையை பூர்த்தி செய்யும் போது கிடைக்கிறது. அப்பதான் இன்பம். எங்க மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று எழுதியிருக்கிறார் மகர்ஷி. எந்த துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று எழுதியிருக்கிறார்? துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அப்ப துன்பம் நீங்கினாதான் இன்பம் சொல்லியிருக்காருன்னா, அப்ப துன்பம்னு ஒண்ணு இருக்கே. எந்த துன்பம்? இயற்கை துன்பம். அது நீங்கிய இடம் இன்பம் அப்படின்னு போட்டார். அப்ப இயற்கை துன்பம் என்பது என்ன? அதுதான் தேவைகள் 3. இப்ப இந்த தேவைகள் 3 என்பது இயற்கை துன்பம். இயற்கை துன்பம்னா என்ன? செயற்கை துன்பம்னா என்ன? எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய துன்பம், அது இயற்கையானது. அதான் இந்த தேவைகள் 3. செயற்கை துன்பம் என்பது என்ன? இந்த இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக நாம் பொருளோடு தொடர்பு கொண்டு அளவு முறை மீறிட்டால் அது செயற்கை துன்பம். இது எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரு மீறுறானா அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்ய கொள்ளும் பொழுது நாம் உணரக்கூடியது இன்பம் என்ற உணர்வு. சரி, இப்போ இந்த இன்பம் என்பதை உணரக்கூடிய புலன்கள் எது? இந்த 5 புலன்கள் இருக்கே, இந்த 5 புலன்களை இன்பம் என்பதை உணரக்கூடிய புலன்கள் எது? ஓ, இப்ப 5மே இன்பத்தை உணராதா? சற்று முன் அம்மா பேசும்போது நான் சிந்தித்து பார்த்தேன். அந்த 5 புலன்களும் இன்பம் என்பதற்கு இல்லை. எனக்கு தெரிந்து என்ன வருகிறது என்று சொன்னால், இந்த நாக்கு என்ற சுவையும் தோல் என்ற உணர்வு, இந்த 2 இருக்கு இல்லையா, இது 2ம் தான், இந்த 2ன் மூலமாகத்தான் இன்பம் என்ற சுவையை உணர்கிறோம் என்று தோன்றுகிறது. நல்லா பாருங்க, இந்த தேவைகள் 3ஐ நிறைவு செய்து கொள்கிறோம் அல்லவா? இந்த 2ஐயும் 2 புலன் மூலமா நம்ம என்ன பண்றோம்? நிறைவு செய்து கொள்கிறோம். எப்படி? நாக்கின் மூலமாக உணவு, நீர். தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம், இது பாத்தீங்கன்னா தோல். அப்ப தோலின் மூலமாகவும் நாக்கின் மூலமாகவும் இந்த தேவைகள் 3 நிறைவு செய்யப்படுகிறது. இந்த இயற்கை துன்பம் நீக்கப்படுகிறது. அங்கு நம்ம உணர்வது இன்பம். இப்ப மூக்கு, கண்ணு, காது, இதன் மூலமாக இன்பத்தை உணர்கிறோமா என்றால் எப்படி? இப்ப அப்படியே இயற்கையை பார்க்கிறோம், ரசிக்கிறோம், இன்பமாக இருக்கிறதா மகிழ்ச்சியா இருக்கிறதா? அதுக்கு பேரு மகிழ்ச்சி. அப்ப இந்த மனதின் தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய புலன்கள் எதன் மூலமாக அதை நிறைவு செய்து கொள்கிறது என்று சொன்னால், மூக்கின் மூலமாகவும் கண்ணின் மூலமாகவும் காதின் மூலமாகவும் தான் நிறைவு செய்து கொள்கிறது என்று தோன்றுகிறது. இப்ப நாக்கின் மூலமாக ரசித்தல் எப்படி ரசிக்க முடியும்? நாக்கு என்பது சுவை. நாக்கின் மூலமாக ரசிக்கிறதா? இல்லையே. ஒரு ஆப்பிள் பழம் இருக்கு, அதை சுவைக்கும் போது நாக்கு, அப்ப அது தேவைக்குதான் சுவைக்கணும். அப்ப தேவையின் அடிப்படையில் சுவைக்கும் போது அது அது இன்பம் என்று மாறிவிடுகிறது.
அப்ப நாக்குல மூலமா ரசிக்க முடியாது, கண்ணின் மூலமாக ரசிக்கலாம். ஒரு ஓசை, ஒரு பாடல் காதின் மூலமாக ரசிக்கலாம். ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள போறோம், அந்த வாசனை மூக்கின் மூலமாக ரசிக்கலாம். நாக்கின் மூலமாக ரசிக்கவெல்லாம் முடியாது. அதே போல தோலின் மூலமாக ரசிக்கவெல்லாம் முடியாது. தோலின் மூலமாக இப்ப அம்மா கூட சொன்னாங்க, ஜில்லுன்னு ஒரு காற்று வருது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அது அப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வு இன்பம். தோலின் மூலமாகவும் நாக்கின் மூலமாகவும் நாம் அடையக்கூடியது இன்பம். அப்ப ஜில்லுன்னு காற்று வருதுன்னா என்ன அர்த்தம்? தட்பவெப்பத்திலிருந்து அது நமக்கு ஒரு காப்பை கொடுக்கிறது. அந்த வெப்பம் மாறி ஜில்லுன்னு வருது, அது இன்பம். அப்ப தோலின் மூலமாகவும் நாக்கின் மூலமாகவும் நாம் உணரக்கூடியது இன்பம். அதே போல அது உடலின் தேவை, மனதின் தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய புலன்கள் கண்கள், காதுகள், மூக்கு. அதன் மூலமாக ரசித்தல் என்ற போது அதுக்கு பேர் மகிழ்ச்சி. இப்ப இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? சரி, இது இன்பம் சொல்லிட்டீங்க, அது மகிழ்ச்சின்னு சொல்லிட்டீங்க, ஏன் ரெண்டும் ஒண்ணு இல்லையா? மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தால் அது துன்பமாக மாறாது. ஆனால் இந்த இன்பம் என்பது இன்பமாகவே தொடர்ந்தால் இன்பம் துன்பமாக மாறும். மகர்ஷி அழகா எழுதியிருக்கு. மகர்ஷி தத்துவம் தெளிவா இருக்குங்க, தெளிவா இருக்கு. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதை கேட்க வருபவர்களுக்கு தெளிவாக உணர்த்த முடியும். எல்லாருக்கும் உணர்த்தணும்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு உணர்த்தி விடுவார்கள். சட்டையை கழட்டிட்டு முதுகுல வாங்க வேண்டியிருக்கும். அப்படிதான் இன்றைய சமுதாயம் இருக்கிறது. ஆனால் மகர்ஷியினுடைய தத்துவம் தெளிவாக இருக்கிறது. நமக்கு ஒரே ஆதங்கம் தான். இன்றைய குழந்தைகளுக்கெல்லாம், இன்றைய சமுதாயத்தில் இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் இதை கொடுத்து அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வைக்க வேண்டுமே அப்படின்னு நமக்கு ஒரு ஆதங்கம். தயவு செய்து அதை நிறுத்திக் கொள்ளுங்க. நாம மகிழ்ச்சியா இருப்போம். முதல்ல நம்ம குழந்தைகள் மகிழ்ச்சியா இருப்போம், நம்ம சந்ததி மகிழ்ச்சியா இருப்போம், சுயநலமாக இருப்போம், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். அதை அதை நினைக்க வேண்டாம் என்ற ஒரு சமுதாயத்தை பார்த்து கொண்டிருக்கும். சரி, அப்ப இந்த இடத்துல மகிழ்ச்சி துன்பமாக மாறாது. மகிழ்ச்சி அளவு முறை மீறும் போது துன்பம் அப்படின்னு எங்கேயும் எழுதல மகிழ்ச்சி. ஏன்? மகிழ்ச்சியில் பொருளினுடைய தொடர்பு கிடையாது. எப்படி? அந்த பொருளை நாம் பெறுவது என்பதே கிடையாது. அங்க என்னது? ரசித்தல் என்பது மட்டும்தான். ஆனால் இன்பம் என்பதில் பொருளை பெறுவது என்பது இருக்கிறது. பொருளை பெறுவது என்பது இருக்கு. நம்மளோட உடம்போட டச் ஆகும். நாக்குலையும் தோல்லையும் அது நமக்கு என்ன ஆகும்? டச் ஆகும். இப்ப ஜில்லுன்னு காத்து வருதுன்னா நம்ம உடம்புல படுது, படுது, நம்ம உடம்போடு தொடர்பு கொள்கிறது. அப்ப அது வரக்கூடியது இன்பம், இன்பம். அதே காத்து ரொம்ப அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஜில்லுன்னு காத்தே அடிக்குது, 65 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அடிக்குது. அப்ப என்ன பண்ணுது? துன்பமா மாறிடுதா? அதே ஜில்லுன்னு காத்து 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அடிக்குது. அப்ப ஜில்லுன்னு நல்லா இருக்கு. அப்ப அது உடலோடு தொடர்பு கொள்ளக்கூடியது இன்பம். அளவுமுறை மீறினால் துன்பம். ஆனால் இந்த ரசித்தல் என்பதில் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி என்பது இருந்து கொண்டே இருந்தாலும் மகிழ்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கும். ஏன் என்று சொன்னால் அந்த பொருள் நம்ம உடலோடு தொடர்பு கொள்வதில்லை. அது இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கு. இது ரசித்துக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நேரம் வேணாலும் ரசித்துக் கொண்டே இருக்கலாம். அவ்வளவுதான். அப்ப அந்த ரசித்தல் என்பது இந்த மூன்றிலும் அப்படியே அந்த ஒரு ஒரு பூவின் மனம் வீசுகிறது, அப்படியே ரசித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த வாசனை வந்து கொண்டே இருக்கும், நாம் ரசித்துக் கொண்டே இருக்கலாம். எவ்வளவு நேரம் வந்துகிட்டு இருக்கும்? அது வந்துகிட்டே இருக்கும். காந்தம் தானே, வந்து கொண்டே இருக்கும். ரசித்துக் கொண்டே இருக்கலாம், ரசித்துக் கொண்டே இருக்கலாம். அப்ப இந்த இந்த அடிப்படையில் நாம அந்த வாசனையை ரசிக்கிறதுங்கிறது மகிழ்ச்சி. ஆனால் அந்த பூவையே நாம் என்ன பண்ணணும்? நமதாக்கி கொள்ள வேண்டும் என்று அந்த செடியிலிருந்து புடுங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன ஆயிடுது? அது ரசித்தல் என்று ஆகாது. அப்ப அந்த ரசித்தல் என்பதில் அடைதல் என்பதே இருக்கக்கூடாது. அப்ப மனதின் தேவை என்று ஒன்று இருக்கிறது.
இப்ப என்னாச்சு பாருங்க, இந்த இன்பம் மகிழ்ச்சி இந்த ரெண்டுக்கு இடையில அம்மா சந்தோஷம் அழகா சொன்னாங்க. சந்தோஷம்னு ஒண்ணு சொன்னாங்க. இந்த சந்தோஷம் நீங்க பாருங்க, அம்மா ஒரு இந்த மார்க் வாங்குறது கூட சொன்னாங்க. ஒரு காலத்துல நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்கூல்ல 800 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். 800 பேர் இருக்காங்க. என்ன செய்வாங்க தெரியுங்களா? அந்த ரிசல்ட் வந்த உடனே ஒரு கார்டு வரும் வீட்டுக்கு. புரமோட்டட் அப்படின்னு ஒரு கார்டு வரும். அப்ப என்னாச்சு? பாஸ் ஆயாச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்னா, பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். கேட்டீங்களா? ஒரு கிளாஸ்ல 100 பேரு, 95 பேரு பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். 95 பேரும் பாஸ் பண்ணிட்டான். அப்ப எல்லா பேருக்குமே என்னாச்சு? ஒரு மகிழ்ச்சி. பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு தான் மகிழ்ச்சி. ஆனா இப்ப என்னாச்சு? இப்ப 36 மார்க் வாங்கணும்னு பாஸ், 98 வாங்கணும்னு பாஸ், 70 வாங்கணும்னு பாஸ். எல்லாருமே பாஸ் தான். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப்ப அந்த இடத்துல பாஸ் ஆயிட்டோம்னு மட்டும் சொல்லும்போது 95 வாங்கினவனும், 36 வாங்கினவனும் நானும் பாஸ், நீயும் பாஸ் மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப அந்த இடத்துல ஒரு உணர்வு வேறு. இப்ப எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன். அடே நீ பாஸ் பண்ணதெல்லாம் பெரிய விஷயமா? எத்தனை மார்க்கடா வாங்கின? உன் டோட்டல் என்ன? பாருங்க இன்னைக்கு +2 மார்க் வருது. பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்றானா? டேய் பாஸ் எல்லாரும் பண்ணுவான்டா. மார்க் என்ன? கட் ஆஃப் மார்க் என்ன? டோட்டல் மார்க் என்ன? இப்ப இப்படி பார்க்கும்போது என்னது? இவனை விட அவன், அவனை விட இவன். இப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுது? அதுக்கு அந்த மார்க்குன்னு போயிட்டீங்கன்னா சந்தோஷம். பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னோம்னா அது மகிழ்ச்சி. அது எவ்வளவு மார்க்குன்னு போயிட்டீங்கன்னா அது சந்தோஷம். நான் வந்து கிளாஸ்ல நான் தான் செகண்ட் மார்க்கு. அப்ப சந்தோஷம். ஏன் மற்றவன்லாம் உனக்கு கீழ. அப்ப அந்த இடத்துல கம்பாரிசன் வந்துருது. என்னை விட கூட, அவனை விட கூட, எவனை விட கூட. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கோம்? கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்றோம். இந்த கம்பேர் பண்ணிட்டா அது சந்தோஷம். அப்ப இப்போ தேவைக்கு இப்ப பசிக்கு சாப்பாடு கிடைக்கும்போது அதுல ஏதாவது சந்தோஷம் இருக்கா? இல்ல, இல்ல. இப்ப பாருங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. நீங்க தேவைக்கு இட்லி சாப்பிடுறீங்க, இன்னொருத்தன் வந்து பிரியாணி சாப்பிடுறான். அந்த இடத்துல அந்த பிரியாணி சாப்பிடுறவனுக்கு அந்த இடத்துல என்ன வருது? சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஏன்? நாங்கலாம் பிரியாணி சாப்பிடுறோம்ல. அந்த இடத்துல ஏன்? நீயும் தேவைக்கு தான் சாப்பிட்டான், அவனும் தேவைக்கு தான் சாப்பிட்டான். நீ மட்டும் ஏன் சந்தோஷமா அந்த அவன்லாம் இட்லி சாப்பிடும்போது நான் பிரியாணி சாப்பிட்டேன்ல. அப்ப ஒருத்தனை ஒருத்தன் கம்பேர் பண்ணி இப்படி வாழக்கூடிய சமுதாயமாக இப்பொழுது மாறிவிட்டது. இந்த சமுதாயத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கர்மவினையை ஏற்படுத்தும். ஏற்படுத்தும். அப்ப சந்தோஷம்ங்கிற வார்த்தை தப்பு. சந்தோஷம்ங்கிற வார்த்தை எப்படின்னா, இதை எப்படி சொல்லுவோம்னா, ஜோதிடத்தில் சொல்லுவோம். வெற்றி என்று சொல்லுவோம். வெற்றி ஸ்தானம் என்று சொல்வார்கள். இதுல 6ஆம் பாவம் என்பதும் வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க. 11ஆம் பாவம் வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க. நான் கேட்டேன், என்ன 2மே வெற்றி ஸ்தானமா இருக்கு? அப்படின்னா 6ஆம் பாவம் என்பது இரட்டைப்படை பாவத்தில் வெற்றி ஸ்தானம். 11ஆம் பாவம் என்பது ஒற்றைப்படையில் வெற்றி ஸ்தானம். அப்ப ஒற்றைப்படை வெற்றி என்பது யாரையும் வீழ்த்தி வெற்றி பெறுவது இல்லை. எல்லோரும் வெற்றி பெறுவது. ஆனால் இந்த இரட்டைப்படை வெற்றி என்பது ஒருத்தனை வீழ்த்தி வெற்றி பெறுவது. நான் ஒரு வீடு வாங்கிட்டேன். அப்ப ஒருத்தன் வித்தான் ஒண்ணு வாங்கிட்டேன். அப்படித்தானே? அப்ப அவன் வித்தவனுக்கு ஒரு வருத்தம். ஒரு வருத்தத்துக்குள்ளாக நமக்கு என்ன ஒன்னொன்னு கிடைக்குது. அது சந்தோஷம். இப்ப ஒருத்தரை வீழ்த்தி வெற்றி பெறுவது. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல எல்லாமே எப்படி வருது? ரேங்க். ஒருத்தனை வீழ்த்தி வெற்றி பெறுவது. வேலைக்கு போறேன் இன்டர்வியூல இவனை வீழ்த்தி வெற்றி பெறுவது. ஸ்போர்ட்ஸ்ல வீழ்த்தி வெற்றி பெறுவது. இதுல ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, யோகா காம்படிஷன் அவனை வீழ்த்தி இவர் வெற்றி பெறுகிறார். யோகாவுல காம்படிஷன் வச்சு அதுலயும் சந்தோஷம். ஒருவரை வீழ்த்தி வெற்றி பெறுவது வீழ்த்தி வெற்றி. இன்னைக்கு வீழ்த்தி வெற்றி பெறுவதுதான் வெற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வீழ்த்தி வெற்றி பெறுவதில் பணம் வரும், சம்பளம் வரும். சம்பளமே பாருங்க, அந்த இடத்துல நண்பனும் சந்திச்சான். அப்படியே மகிழ்ச்சி கொஞ்ச நேரம். உனக்கு எவ்வளவு சம்பளம்னா 2 லட்சம் சொன்னே போச்சு. அவனுக்கு மாறி போச்சா? வருத்தம் ஆயிடுச்சா? இந்த வருத்தம் ஆகும்போது, ஓ நீ எல்லாம் இந்த வேலை தான் பாக்குறியா, நான் அப்படி வேலை பாக்குறேன். உடனே அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இவனுடைய துக்கம் அவனுடைய சந்தோஷம். ஒருவனுடைய துயரம் இன்னொருவனுடைய சந்தோஷம்.
அப்ப இயற்கையில பாருங்க, இன்பம் என்று ஒன்று இருந்துச்சு. இன்பம்னு முடிஞ்சா அது இன்பம் என்பது உடலின் தேவை. அதுக்கடுத்து நேர மகிழ்ச்சிக்கு போனோம். மனிதன் இடையில சந்தோஷம்னு ஒண்ணு உருவாக்கிட்டான் பாருங்க. இதை மனிதன் மட்டும்தான் உருவாக்கி விட்டான். எந்த மனிதன்? கேடுகெட்ட மனிதன் உருவாக்கி விட்டான். மனிதனுடைய சாதனை இதுதான். அப்ப இப்படி ஒண்ண உருவாக்கி இதையும் வச்சுக்கிட்டு கர்ம வினையை கூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்ட ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு நம்ம வேதாத்திரியத்தை கொடுத்து இவங்களுக்கு அப்படியே துன்பம் நீங்கி அப்படியே ஆனந்தமான ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறோமே, நம்ம எவ்வளவு பேராசை பிடிச்சிருக்கோமோ, இல்ல எவ்வளவு வீணான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ என்று எண்ணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட சமுதாயம் மாற்றுவது ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப 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 கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய சமுதாயம். அதற்கு காரணம் முழுமை பெறாத கல்வி. இன்னைக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பெற்றோர்கள். பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், ஒழுக்கப்பழக்க அறிவு, இயற்கை தத்துவ அறிவு எனக்கு தேவையில்லை. எனக்கு கட்டாய மார்க் வாங்கினா என் பையன் இன்ஜினியரிங் போகணும், வேலைக்கு போகணும், ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கணும். அவ்வளவுதான். அவன் ஒழுங்கா இருக்கான்னா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அப்ப அந்த நிலைக்கு பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்தது. பிள்ளைகளும் அப்படி ஆகிவிட்டது. இப்ப பிள்ளைகளை சொல்லி குறையே இல்லை. இந்த பிள்ளைகள் பெற்றோர்களாக வரும்போது இன்னும் இதைவிட மோசமாக இருக்கும். சில நேரங்களில் நினைத்தால் இந்த உலகத்தில் நாம் இல்லாமல் நாம் மறைந்து விட்டால், உயிர் நம்ம விட்டு போய்விட்டால் ரொம்ப சந்தோஷமாக போயிடலாம் அப்படின்னு தோணுது. இப்ப இருக்கக்கூடிய நிலையில எல்லாம் நாம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க வேண்டுமா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு சமுதாயம் இப்பொழுது அந்த அளவுக்கு மாறி கிடக்கக்கூடியது. அப்ப இந்த இடையில இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க, இதைத்தான் நாடி ஓடுகிறான். இன்னைக்கு மனிதன் ஓடுறான் பாருங்க, தேவை முடிஞ்ச உடனே ஓடுறது எல்லாம் சந்தோஷத்தை நோக்கி ஓடுறான். ஆனால் இந்த தேவை முடிஞ்சோடனே மனதின் தேவையாகிய மகிழ்ச்சி, ரசித்தல் என்பதில் இருக்கிறது யாருன்னு கேட்டோம்னா ஐயறிவு ஜீவன் வரை அவையெல்லாம் அந்த மனதின் தேவை கரெக்டா இருக்கு. மனதின் தேவை அதுவும் பூர்த்தி செய்ய முடியும். மனதின் 3வது தேவையை அது பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் 4வது தேவைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது இந்த ஐயறிவு விலங்கினத்தால் முடியாது. எது? இந்த மனதால் இறைநிலையை உணர முடியும். அது மனிதனால் மட்டுமே முடியும், அந்த 4வது தேவை. ஆனால் இந்த 3வது தேவைக்கு போகலையே. 3வது தேவைக்கு என்ன போயிருச்சு? விலங்கினம் போயிருச்சு. ஆனா அதுக்கு 4வது தேவைக்கு போக முடியாது. இங்க 3வது தேவைக்கு போயிட்டான்னா 4வது தேவைக்கு போக முடியும். ஆனா இவன் 3க்கே வர மாட்டேங்கிறான். 3க்கு போனதுனால 4க்கு போக முடியல. இவன் 3க்கே வராததுனால 4க்கு போக முடியல. அப்போ ஒண்ணு தெரியுது, யாரும் ஞானம் அடைய போவதில்லை என்று தெரிகிறது. மேலே இறைவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். இப்போ இந்த இறைநிலையினுடைய அந்த பார்வை இப்ப தமிழானந்த யோகத்துல இன்னைக்கு என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு. அப்ப யாரும் இந்த விலங்கினங்களால் இறை உணர்வு பெற முடியாது. இந்த மனிதனால் முடியும். ஆனால் அவன் இன்னும் இந்த 3வது தேவைக்கே வரவில்லை. அப்ப அவனும் உணரப் போவதில்லை. அப்ப ஒண்ணும் நடக்காத போல் இருக்கு. இப்ப இவர்களெல்லாம் இப்படி வைத்துக் கொண்டிருப்பது மிகவும் வேஸ்ட் அப்படின்னு மேல இறைவன் நினைத்துக் கொண்டிருப்பான். அப்ப என்ன செய்ய போறான்? சூரி செஞ்ச வேலையை செய்ய போறான். என்ன செய்ய போறான்? புரோட்டா சூரி செஞ்ச வேலையை செய்ய போறான். எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பி அப்படின்னு இதை இந்த உலகத்தில் அப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறான். அப்படித்தான் தோன்றுகிறது. மனிதர்கள் இப்படியே போய் கொண்டிருந்தால் இந்த இயற்கை நம்மை அழித்துவிடும். அடுத்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? இந்த பூமியில ஆரம்பிக்காது, செவ்வாய் கிரகத்துல ஆரம்பிச்சிடும். ஓரறிவு ஜீவனை தொடர்த்தி 1, 2, 3, 4, 5, 6ன்னு வரும். பல கோடி வருஷங்கள்ல அங்க வரும். இங்க ஒண்ணுமெல்லாம் போயிடும். அது இன்னும் பல லட்சம் வருடங்களுக்குத்தான் அப்படி ஆகும் என்று மகரிஷி சொல்லியிருந்தாரு. ஆனால் மனிதர்கள் அந்த காலத்தை எப்படி சுருக்குவது என்பதற்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல சீக்கிரமாகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை அழித்து விடு, அதற்குரிய வேலையை நாங்கள் செய்கிறோம் என்று நாம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. ஆக மனதின் தேவை மகிழ்ச்சி. ஆனால் அதை மனிதன் அந்த உணர்வுக்கு போகவே இல்லை. அப்படி போகவில்லை என்று சொன்னால் 4வது தேவையாக இறை உணர்வு என்பதற்கு போக முடியாது.
நீங்க வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியா இல்லைன்னு சொன்னா நீங்க இறை உணர்வு பெற முடியாது. நிறைய பேர் இந்த உடலின் தேவையவே இன்னும் பெருக்கிக் கொண்டு அதை பெருக்கிக் கொண்டு அதை பெருக்குவதற்கு பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்திக் கொள்ளி அப்படி தவம் பண்ணி இப்படி தன்னி உடலின் தேவையை கூட்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிக் கொண்டுட்டு நாங்கள் ஞானம் அடைய போகிறோம், இந்த பிறவியிலேயே ஞானம் 6 மாசம் ஞானம் அடைஞ்சிரும் சொல்லிட்டு முடியவே முடியாது. நீ எப்ப இந்த உடலின் தேவையில் நிறைவு செய்து சந்தோஷம் என்பதை விடுத்து அந்த மகிழ்ச்சி என்பதற்குள், துன்பமே மாறாத மகிழ்ச்சி என்பதற்குள் நீ அந்த அனுபவத்துக்குள் நின்னால் ஒழிய அது மனதின் 4வது அந்த தேவை என்பதற்கு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப உடலின் தேவை நிறைவு பெற்று மனதின் தேவைக்கு செல்ல வேண்டும். மனதின் தேவையில் நின்றால் அது உயிரின் தேவையாகிய இறைவுணர்வு. அந்த இறைவுணர்வு என்பது உயிரின் தேவை. இந்த உயிர் அதுக்காகத்தானே பிறந்துச்சு, இறை உணர்வு பெறுவதற்காகத்தானே பிறந்துச்சு. அதான் உயிரின் தேவை, அதான் ஆன்மாவின் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த மனதின் தேவை நிறைவு பெறாமல் அந்த உயிரின் தேவைக்கு போகவே முடியாது. ஆக இந்த மகிழ்ச்சி என்ற இயற்கை ரசித்தல் என்பதை நாம் இந்த 3 புலன்கள் மூலமாகத்தான் அனுபவிக்கிறோம். இந்த 3ன் மூலமாக தேவையை நிறைவு செய்து கொள்வது என்பது இல்லை. நாக்குல சாப்பிட்றோம், இந்த தேவைகள் 3ஐ நாக்கிலும் தோலிலும் அனுபவிக்கிறோமே. கண்ணுல என்ன பண்ண முடியாது, தேவையை நிறைவு செய்து கொள்கிறோமா? இந்த தேவைகள் 3 கண்ணு வழியாக நிறைவேறுதா? இல்ல, கண்ணின் உதவியோடு நிறைவேறும், காதின் உதவியோடு நிறைவேறும், மூக்கின் உதவியோடு நிறைவேறும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உணவு எங்க இருக்கிறது என்று ஸ்மெல் பண்ணி பார்க்கறது. சாப்பிட்றது நாக்கில் தான், உணவு எங்க இருக்கிறது என்று கண்ணுல பார்க்கறது, காதுல கேட்கறது. இது எல்லாமே உதவி செய்வதுதான். ஆனால் தேவையை நிறைவு செய்வது இந்த 2 புலன்கள் தான். ஆக இன்பம் என்பதை உணர்வது நாக்கும் தோலும், மகிழ்ச்சி என்பதை உணரக்கூடியது, ரசித்தல் என்ற நிலைக்கு செல்வது மூக்கு, கண்கள், காதுகள் என்ற ஒரு சிந்தனையை இன்று சிந்தனையாக நாம் புதிதாக ஒரு சிந்தனை செய்ய வேண்டும் என்று தோன்றியது. அந்த அடிப்படையிலே மனதின் தேவை என்பது மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இல்லை. சந்தோஷம் என்பது கர்ம வினையை கூட்டக்கூடியது என்பதை உணர்ந்து கொள்வோம். சந்தோஷம் எப்ப வருதுன்னா அந்த தேவையை மீறும் போதுதான் சந்தோஷம் வருது. அப்ப இந்த வசதி, அதாவது சௌகரியமாக ஆடம்பரமாக அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், அங்க சந்தோஷம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். தேவையின் அளவில் நிறைவு செய்யும் போது இன்பம், அதுக்கு மேல போகும்போது அது சந்தோஷம்னு ஆயிரும், துன்பமாகவும் வந்துடும். அப்ப மகிழ்ச்சி என்பது துன்பமாக மாறாதது. எவ்வளவு ரசித்துக் கொண்டிருந்தாலும் அது மகிழ்ச்சியாகவே இருக்கும். அந்த நீடித்த நிலைத்த சுகமாக இருக்கிறது அல்லவா, அதில் இருக்கும் பொழுது அதனுடைய முழுமை என்பதுதான் இறை உணர்வு. இறை உணர்வு பெறும் பொழுது அதற்கு என்ன உணர்வு, அதுக்கு என்ன பேரு, அதற்கு பெயர் தான் ஆனந்தம். அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இவ்வளவுதான். இதுக்கு இடையில நிறைவுன்னு ஒண்ணு இருக்கு. நிறைவுங்கிறது என்ன, அந்த தேவை நிறைவு பெறும்போது மனம் நிறைவடைய வேண்டும். அமைதின்னு ஒண்ணு இருக்கு, அமைதி. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம், அமைதி, பேரின்பம். அப்ப அந்த அந்த இடத்துல இந்த ரசித்தல் என்பதில் வரும்போது அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வு வருகிறது அல்லவா, அங்கு வரும்போது மனதினுடைய அலைச்சூழல் வேகம் தானா குறைஞ்சிரும். அப்ப அமைதி வந்துறாங்க, அது பேரின்பம் என்ற நிலைக்கு போயிடும். அதைத்தான் ஆனந்தம் என்று சொல்கிறோம். 4வது மனதின் தேவை என்பது, மனதுக்குரிய வேலை என்பது இறை உணர்வு பெறுவது, அது ஆனந்தம் என்ற ஒரு நிலை என்பதை குறிக்கிறது. ஆக நாம் மனதின் தேவை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இப்ப என்ன வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பொருள் தேவையில்லை. ஆனால் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு பொருள் வேண்டும். அது நிறைவானவுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால், மனிதன் துன்பம் என்ற ஒரு நிலைக்கு செல்லாமல் வாழ முடியும் என்ற ஒரு தெளிவை நாம் ஏற்படுத்தி கொண்டு, நாமும் நமது சந்ததிகளும் இந்த துன்பமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சிந்தனையை செய்வோம், செயல்மாற்றம் செய்வோம். வாழ்க வளமுடன்.